ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் நம்ம செய்யும்போது எப்போவுமே வலுவலுன்னு வரும். அதுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணுவோம். சம் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. இது ஒன் ஆஃப் த டிப்ஸ் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வணங்கினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உப்பு, சாம்பார் தூள் 1 ஸ்பூன், நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இது சிம்மில் வச்சு தான் போடணும். இல்லை நீங்கள் ஹை ஃப்ளேம்ஸில் வச்சு போடுறதுனாலும் கீழே எடுத்து வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. அது நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணணும். உப்பும் சாம்பார் தூளும். அதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சிம்மில் வச்சு பண்ணணும். இப்போ ஏன் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோன்னா, உப்பும் சாம்பார் தூளும் அந்த எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அது நம்ம வெண்டைக்காவை போடும்போது அது அந்த வழுவழுப்பை கொஞ்சம் இது பண்ணிடும். ஸோ நம்ம ரொம்ப வலுவலனுங்கிற மாதிரி நம்ம சாப்பிட்றது டேஸ்ட் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காவை ஆட் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயும் இதுவும் மிக்ஸ் ஆகி வலுவழுப்பு தன்மையே இல்லாமல் இருக்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். சிம்மில் வச்சு தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ரொம்ப நேரம் ஆனால் இது ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் பார்த்தீங்களா, எந்த ஒரு வலுவழுப்பும் இல்லாமல் இருக்குது. சிம்மில் வச்சு நம்ம அதை அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். எல்லாம் கிறிஸ்பியாக எப்படி இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் ரெசிபி தான். பட் ஆனால் ஒரு சின்ன டிப்பு, அவ்வளோதான். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் அவ்வளோதான். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Buy Mode ஷாப்பிங் ஆப்.